ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஒரு ஊழியன் யார், அவனுடைய தகுதிகள் என்ன என்பதை கடந்த 2 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறேன். இது 3வது பாகம். இது 6வது குறிப்பு. ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? The workers must be. ஒரு ஊழியன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும்? 6வது குறிப்பு, not discourage. அன்பானவர்களே, ஒவ்வொரு ஊழியனுக்குமே சோர்வுகள் உண்டு, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. சோர்வடையாத ஊழியர்கள் யாருமே இல்லை. இவ்வளோ என்னை விட வளர்ந்தவர்களை கண்டிருக்கிறேன், அநேகரை பார்த்திருக்கிறேன். சோர்வடையாத ஊழியர்கள் யாருமே இல்லை. நீ நினைக்கலாம் ஒரு மிகா சபையின் போதையர் இல்லை, அவருக்கும் சோர்வுகள் உண்டு. சம்பவங்கள், சூழ்நிலைகள், ஏமாற்றப்படுவது, பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். சோர்வடையாத மனிதர்களே இல்லை. தேவ மனிதனாகிய மோசே சோர்வடைந்தார், எலியா சோர்வடைந்தார். எல்லாருமே வாழ்க்கையில சோர்வடையாத மக்கள் யாருமே இல்லை. இந்த ஊழியத்தின் பாதையில் ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டு கடந்திருக்கிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். பலமுறை சோர்வுகள், நம்பினவர்களால், உடனிருந்தவர்களால், உறவுகளால், சொந்தங்களால் சோர்வுகள். ஆனால் ஒரு ஊழியன் யார் என்றால் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாது. அது கடினமான ஒன்று, ஆனால் தேவனால் அது முடியும். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நியமன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, யூதா மனிதர் ஆலயத்தை கட்டுகிற, அலங்கத்தை கட்டுகிற, என்னுடைய ஊழியத்தை கட்டுகிற என் அன்பு ஊழியர்களே, யூதா மனிதர்கள், சுமைக்காரன் பலன் குறைந்து போயிற்று. The critics always in the church, not outside the church. நம்மை குறை சொல்லுகிறவர்கள் சபைக்கு வெளியே அல்ல, சபைக்குள்ளே தான். நாள்தோறும் பிரசங்கத்தை, ஏதோ ஒன்றை, பாடலை, ஏதோ ஒன்று குறை சொல்லினே இருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீண்டு விட்டது, செய்தி நீண்டு விட்டது, செய்தியில சாரம் இல்லை, செய்தியில ஒரு அபிஷேகம் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லி கொண்டே இருப்பார்கள். எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, யூதா மனிதர்கள். அவள் என்ன சொன்னார்களாம்? சுமைக்காரன் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்கிறார்கள். இது நம்மோடு இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை. ஆங்கில வேதத்துல மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, ஆங்கிலத்துல டூ மச் ரப்பிஷ். இது யார் சொல்லுகிறது சொன்னால் யூதா மனிதர்கள். சில நேரங்களில் நம்மோடு கூடவே இருப்பார்கள், குழி பறிப்பார்கள், நம் விரோதமாய் பேசுவார்கள். அதாவது எப்பொழுது காலை வாரலாம் என்று சமயம் தேடுகிற மக்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். இந்த மார்க் 3ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, இயேசு ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். அங்கே வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும்படி வகை தேடினார்கள். நிதானமாய் கேளுங்கள். இருப்பது ஆலயத்தில். அவர்களால் ஒரு மனிதனை சுகமாக்க முடியவில்லை, அவர்களால் ஒன்றை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதான மக்கள் எங்க இருக்கிறார்கள்? ஜெபாலயத்துல. சிலர் ஆராதிக்க வருகிறார்கள், சிலர் சமாதானத்துக்காக வருகிறார்கள், சிலர் நிம்மதிக்காக வருகிறார்கள், நன்மைகளுக்காய் வருகிறார்கள். இப்படி பல பேர். அதுல ஒரு கூட்டம் ஆல்வேஸ் கிரிட்டிக்ஸ். இது எல்லா சபைகளும் இருக்கும். இந்த குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லுகிற பக்கத்துல உட்காருவார். பின்மாற்றக்காரர் ஒரு பின்மாற்றக்காரர் பக்கத்துல உட்காருவார். அது அவருடைய வாடிக்கை, இயல்பு. எனவே யூதா மனிதர் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. இது நம்முடைய திருச்சபையில எல்லாம் இருக்கிறாங்க. திருச்சபைக்கு வருவார்கள், ஆராதிப்பார்கள், நமக்கு நன்மை செய்வது போல இருக்கும், ஆனால் நம்மை சோர்வடைய பண்ணுவார்கள். நான் சொல்லுகிற வார்த்தை, நன்மை செய்வது போல பேச்சு இருக்கும், ஆனால் நம்மை சோர்வடைய செய்யும். பல காரியங்களை அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்களால் ஒன்றை செய்ய முடியாது. ஆனால் கவனிங்கள், அப்படி சொல்லுகிறவர்கள் நம்மை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விடுவார்கள். கூடாது. யார் சொல்லுவது? ஒரு உலக மனிதர்கள் அல்ல, தேவனை அறிந்தவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படிப்பட்ட கொள்ளுதல இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஒரு ஆலயத்துல வைத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தில வைத்திருக்கிறார். அந்த ஊழியனை உற்சாகப்படுத்துங்கள். என்கரேஜ், நாட் டு டிஸ்கரேஜ். இன்னைக்கு ஊழியர்களை சோறுக்குள்ளாக்குற மக்கள் ஏராளம். என் அன்பான சகோதரிகளே, உங்கள் கணவர்களை சோறுக்குள்ளாக்காதிருங்கள். என் அன்பான கணவன்மார்களே,
உங்கள் மனைவிகளை சோறுக்குள்ளாக்குங்கள். ஜெபிக்கலாம், ஜெபிக்கட்டும். நீ என்ன ஜெபம் பண்ற? உன் ஜெபம் கூரைக்கு மேல போவாது. டோன்ட் கிரிட்டிக்ஸ். அதே போல மனைவிமார்களே, உங்கள் கணவருடைய பிரசங்கத்தை குறை சொல்லாதீர்கள். உங்களுடைய கணவருடைய அந்த அர்ப்பணத்தை குறை சொல்லாதீர்கள். அநேக மனைவிமார்கள் குற்றச்சாட்டு, இவர் எப்பவுமே சபையிலே இருக்கிறாரு, அப்ப எதுக்கு என்னைய கல்யாணம் பண்ணாரு? அன்பு தெய்வ பிள்ளைகளே, சபையில் இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை. அநேக பெற்றோர் சொல்றாங்க, என் பையன் சர்ச்சிலே இருக்கிறான், அது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? அவன் சபையில் இல்லாவிட்டால் இன்றைக்கு உலகத்தில் வந்திருப்பான். உலகம் அவன் இழுத்து கொண்டிருக்கும், அவன் வாழ்க்கை சின்ன பின்னமாயிருக்கும். என் அன்பு பெற்றோர்களே, என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு பி இன் த சர்ச். உங்கள் பிள்ளைகளை சபையிலே, ஊழியத்திலே, ஊழியனோடு இருக்கும்படியாய் உற்சாகப்படுத்துங்கள். என் அன்பு சகோதரிகளே, கணவர்களை உற்சாகப்படுத்துங்கள். என் அன்பான கணவர்களே, உங்கள் மனைவிமார்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆலயத்துக்கு போங்க, ஜெபிங்க, ஊழியம் செய்யுங்க. அதாவது உங்களுக்கு பணிவிடை செய்வது மிக முக்கியம்தான். ஆனால் தேவனுக்கு பணிவிடை செய்வது நித்தியத்திற்கான ஒரு நிரந்தர முதலீடு. மறந்துவிட வேண்டாம். அந்த வார்த்தை சொல்கிறது, டோன்ட் பி டிஸ்கரேஜ். ஒரு ஊழியன் என்றால் சோர்ந்து போகாத ஒரு மனிதன். அடுத்து பாருங்க, பலமுனை தாக்குதல். எங்கள் சத்துருக்குள்ளோ என்றால் நாங்கள் அவர் நடுவே வந்து அவளை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராம் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம். ஒருவர் கூடாது என்று சொல்லுகிறார், இன்னொருவர் அதை நாங்கள் ஓய பண்ணுவோம். இது எல்லாம் ஒன்றுதான். மேக் இன் டிஸ்கரேஜ், அந்த வேலையை ஓயாமல் பண்ணுவோம். 12ஆம் வசனம் 12, அதை அவர் அண்டையில் குடியிருக்கிற யூதர்களும் பல இடங்களிலிருந்து வந்து எங்களிடத்திற்கு வந்து என்ன சொல்லுகிறார்கள்? 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். பாருங்க, ஒரு விசை சொன்னாலே சோர்ந்து போகிறோம். ஒரு கடிதம், ஒரு மொட்டை கடிதாசி, ஒரு டெலிஃபோன் கால். ஒருவர் சொன்னார் நேற்று என்னிடத்துல, நிறைய சொன்னார். உங்களை அப்படி பண்ண போறாராம், இப்படி பண்ண போறாராம், உங்களை இப்படிலாம் செய்ய போறாராம். அது இன்னும் சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை சொன்னார். சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் அது அவர் சொன்னாரா எனக்கு தெரியல. இன்னொரு சொன்ன இப்படி எல்லாம் அவர் சொன்னார். இது சொல்லக்கூடாத சில வார்த்தை சமூகம் நீங்க சொல்ல நான் விரும்பல. அப்படி அவர் சொன்னாங்க, உங்களை அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் பண்ணாங்க. தொலைபேசி மிரட்டல்கள், அரசியல்வாதிகள், நிறைய மிரட்டல்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். இதுதான் அல்டிமேட் வேர்ட். 13ஆம் வசனம், அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதே பிள்ளையே, இது எவ்வளவு பெரிய காரியம். குடும்பம் குடும்பமாக இன்னைக்கு தன்னை காத்து கொள்ளுகிற உலகம். நான், என் மகன், என் பிள்ளை, குடும்பம் குடும்பமாக. ஒரு ஜபத்துக்கே குடும்பம் குடும்பம் வரதில்லையே. ஒரு ஊழியத்திற்கே குடும்பம் குடும்பம் வரதில்லை. ஒரு ஆராதனைக்கு கணவன் ஒரு சபை, மனைவி ஒரு சபை, மகள் ஒரு சபை, மருமகன் இன்னொரு சபை, அவனுடைய பேரப்பை இன்னொரு சபை. இதெல்லாம் உண்மை. நான் சொல்ல அத்தனையும் உண்மை. கணவர் சபைக்கு போறார், மனைவி இன்னொரு சபைக்கு போறாங்க, மருமகள் இன்னொரு சபைக்கு போகுது, மகன் இன்னொரு சபைக்கு போறாரு. எவ்வளவு துக்கமான வார்த்தை. குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, குடும்பம் குடும்பமாக திருச்சபைக்கு போறீங்களா? அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மேடுகளிலும் அடுத்து பள்ளமான இடங்களிலும் அடுத்து பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம் ஒன்றை சொன்னால் அவங்க தான் நமக்கு ஆலோசனை சொல்றாங்க. அது அப்படி அல்ல, இப்படித்தான். நெகேமியா எங்கே நிறுத்தினானோ அங்கே அவள் இருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபை விசுவாசியே, உங்கள் ஊழியன் உங்க எங்கே நிறுத்துகிறாரோ அங்க நில்லுங்க. அங்கே போக வேண்டாம் என்றால் போகாதிருங்கள். இந்த கூட்டம் தேவையில்லை, இந்த கூடுகை தேவையில்லை, இந்த உறவுகள் தேவையில்லை, நட்பு வட்டம் தேவையில்லை. அக்செப்ட் இட். உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா கடைசியில் அவங்க தான் உங்களுடைய ஆத்மாவுக்கு உல வைப்பாங்க. கவனிங்கள், இந்த வார்த்தையை நான் அதிகமாக நேசிக்கிறேன். நான் ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, வருகிற வாரத்துல குடும்பம் குடும்பமா செல்லுங்க.
ஒன்னாவே போங்க. கணவன் முதலாவது, மனைவி இரண்டாவது, மனைவி முதலாவது, கணவன் இரண்டாவது. மருமகள் அடுத்து வரும், அடுத்து மகன் வருவார், அடுத்து பேர பிள்ளைகள் வரும். இது எவ்வளவு ஒழுங்கீனமான வாழ்க்கை. குடும்பம், தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர். குடும்பங்களை ஏற்படுத்தினதே இதற்காகத்தான், தம்மை ஆராதிக்க. இதான் கொலைசல் வாசிக்கிறோம், நம்முடைய முழு குடும்பத்திற்கும் அவர்தான் சொந்தக்காரர். அடுத்த ஒரு வார்த்தை 14ஆம் வசனம். அதை நான் பார்த்து எழும்பி என்று வார்த்தை. சோர்ந்து போகிற உலகத்திலே நிற்கிற ஒருவன் தான் ஊழியன். இது கடினமான ஒன்று. அதை நானே பயிற்சிவிக்க முயலுகிறேன். அது வெற்றி என்று சொல்லவில்லை, பல நேரங்களை தோல்வடைந்திருக்கிறேன். சோறுகள் வரும்போது, இந்த பாடுகள் வரும்போது, இந்த செப்ரே சில நாட்களில் இந்த ஊடகத்தில் பேச முடியாத நிலைமை, பேசுவதற்கான அந்த ஒரு வேகம் இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு பாரமும் இல்லை. வேதம் அவர் சொல்லுகிறார், நான் எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அதுதான் நான் சொல்ல வந்த வார்த்தை, நாட் டிஸ்கரேஜ். பலமுறை ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். தேவனே, எனக்கு அந்த கிருபைகளை தாரும், எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும், எனக்கு அப்படிப்பட்ட வாஞ்சைகளை தாரும். யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் சன்பல்லா தொபியா, என் பக்கம் ஒரு ஆன்மீகவாதி நொவதியாள் என்கிற தீர்க்கதரிசி. இந்த வார்த்தை சொல்கிறது, நான் அவர்களை நோக்கி சொன்னேன், பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். இத்தனை அருமையான வார்த்தை. என் அன்பு ஊழியர்களே, சோறுகள் எல்லாருக்கும் நீ நினைக்கலாம், என்ன பிரச்சனை, என்ன தெரியும்? பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சரீர பிரச்சனை, திருச்சபையின் பிரச்சனை, அரசாங்கத்தின் பிரச்சனை, பயங்கரம். ஸ்டில் இருகரம் கூப்பி சொல்லுகிறேன், அந்த நெகேமியா 4:14 சற்று நீங்கள் நினைவில் வையுங்கள். முடிந்தால் அதை என்னோடு கூட சொல்லுங்கள். அந்த வாச்சலுகிறது, நான் எழும்பி. நீங்கள் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போகும். சத்துருடைய நோக்கமே நம்ம எழும்பக்கூடாது. ஏதோ ஒரு அனானிமஸ் ஃபோன் கால், சம்பந்தமே இல்லாத ஒருவர், கவனிங்கள். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். நான் இன்னார் பேசுகிறேன், நான் ஒரு பெரிய பிஷப், நான் இந்த சினாட்ல இருந்து அதுக்கு தலைவராக இருக்கிறேன், அதிலே தலைவர், இதிலே தலைவர். இப்படி பல மிரட்டல்கள் எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களை நோக்கி, இவர்கள் ஆண்டவர் அறிந்தவள் அல்ல, நோக்கி அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். இது கடினமான ஒன்று. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் நாள்தோறும் பாதிக்கப்படுகிறது. திருச்சபைகள் நாள்தோறும் இன்றைக்கு பாருங்கள், பிரச்சனைக்குள்ளே போகிறோம். இன்றைய பல சபைகள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் போராட்டம், இன்னொரு பக்கம் பல போராட்டங்கள், அரசாங்கத்தின் போராட்டம், நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானுடைய யுத்தம் பண்ணுங்கள். அடுத்த வார்த்தை, தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார். என் அன்பு ஊழியர்களே, உங்களுக்கு எதிராக 1000 திட்டங்கள் தீட்டப்படலாம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஒன்று வாய்க்காது எப்பவும் தெரியும். ஆனால் வசனம் தெரியும், அந்த சூழ்நிலை நிற்க பலன் இல்லை. ஆவியானவர் சொல்கிறார், அவர்கள் ஆலோசனையை அவர் அபத்தமாக்கினார். அது மட்டுமல்ல, அவரவர் தங்கள் வேலைகளை செய்ய. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாட் டு டிஸ்கரேஜ். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ, ஒரு சின்ன காரியங்கள் நாம் செய்கிற ஒன்றை பிரித்து விடுகிறது. ஒரு இழப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு பிரிவு, ஒரு வியாதி, ஒரு பலவீனங்கள், யாரோ நம்மை குறித்து சொன்ன தீமையான வார்த்தை, உண்மை இல்லாத வார்த்தைகள், உங்களை பத்தி எப்படி சொன்னாங்க, அதை கேட்ட உடனே அடுத்து நாம் சோர்ந்து போகிறோம். இயல்புதான். சொல்லுகிறது, ஒரு ஊழியன் நாட் டு டிஸ்கரேஜ் அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். அடுத்து 7வது குறிப்பு, எந்த சூழ்நிலையிலும் தேவனையை நோக்கி பார்க்கிறவன். இங்கேதான் பிரச்சனை. மனிதர்களை நோக்கி பார்த்து, அரசியல்வாதிகளை நோக்கி பார்த்து, இது சொன்னால் புரியல மக்களுக்கு.
சொன்னா புரியல. நீங்க உங்களுக்கு தெரியாது, அந்த பிரச்சனை சந்திக்க எனக்கு தான் தெரியும், எவ்வளவு நாள் நான் நிற்பேன். இல்லை, ஆல்வேஸ் லுக் அன்டு காட். வசனம் சொல்லுகிறேன், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். ஆல்வேஸ் லுக் அன்டு லார்ட். If you want to result, always look unto God. 16ஆம் வசனம். அவர்கள் தேவனையே நோக்கி பார்த்தார்கள். அவனுடைய பதில் என்னவென்றால், அதிகாரிகளும் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அடுத்த வார்த்தை 16ஆம் வசனம். யார் முடியாது என்று சொன்னார்களோ, யார் கூடாது என்று சொன்னார்களோ, 16ஆம் வசனம், அது முதற்கொண்டு வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள். வேலைக்காரர்கள், அந்த வார்த்தைகளை புரிய நினைக்கிறேன். கூடாது என்று சொன்னவர்கள் வேலை செய்கிறார்கள். God answer prayer. Always look into the Lord. தேவனே ஜனத்துக்கு நன்மை உண்டாக செய்யும். அவங்க தான் முடியாது சொன்னவங்க, சோறுக்குள்ளாக்கினவங்க, இலக்கரிக்க பண்ணினவர்கள். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, அன்று முதற்கொண்டு வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினார்கள். 2 வார்த்தை, வேலை செய்ய. 16ஆம் வசனம், வேலை செய்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, ஆல்வேஸ் லுக் தி லார்ட். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்கள் போராட்டங்களுக்கு, உங்களுடைய இல்லாமைக்கு, உங்கள் வெறுமைக்கு அவரையே நோக்கி பாருங்கள். 8வது குறிப்பு, நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் கீப்பிங் இஸ், அதாவது உண்மைக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபடாதீர்கள். பி ஆனஸ்ட். நான் படிக்கிற வசனத்தை கேளுங்கள். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஆல்வேஸ் honor the Lord. honor the Lord. அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறையாக உங்களுக்கு தெளிவாக வாசிக்க விரும்புகிறேன். 5:9 அந்த வார்த்தை, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? இன்னைக்கு திருச்சபைக்கு போகிற மக்களுக்கு, அதிகமான பேருக்கு பயம் இல்லை, ஊழியர்களுக்கே பயம் இல்லை. துணிந்து போய் பேசுவது, துணிந்து தவறு செய்வது, துணிந்து காரியங்கள் ஈடுபடுவது, அரசியல்ல சம்பந்தமில்லாத காரியங்கள், காலை முதல் இரவு நேரம் வரை கட்ட பஞ்சாயத்திலும் வீடு நிலம் விற்பதிலும் இடைத்தரகர்களாய் செயல்படுவதும் அது தேவையில்லாத ஒன்று. எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோ அதை மட்டும் செய்யுங்க. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? தேவனுக்கு பயந்து நடந்தால் துணிகரமாய் பாவத்தில் ஈடுபட மாட்டோம். இன்னைக்கு அநேக ஊழியர்களை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஆல்வேஸ் a servant of God, always honoring the Lord. அந்த வார்த்தை, when you honor the Lord. 6:16. எங்கள் பகைஞர் எல்லாரும் கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும். அழகான வார்த்தை. பகைஞர், புறஜாதியார் எல்லாரும் கண்டார்கள், கேட்டார்கள். முதல் வார்த்தையிலே கேட்டார்கள். 16ஆம் வசனம் 2வது வரி, கேட்டார்கள். அடுத்து கண்டார்கள். அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அவர்கள் அறிந்தார்கள். எனக்கு, when you honor the Lord, people will know the Lord. தேவனை கனம் பண்ணும் போது இந்த உலகம் அறியும். இந்த வார்த்தை சொல்லுகிறேன், பகைஞர் அறிவார்கள், ஜனங்கள் அறியும், சுற்றுப்புறத்தார் அறியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, honor the Lord always. ஜனங்கள் அவர் ஆனர் பண்ண முடியாது இல்லாம, ஏன்னா அது ஆனர் பண்ணா என்னுடைய இமேஜ் போயிடும், ஆனர் பண்ணா என்னுடைய வருமானம் போயிடும், ஆனர் பண்ணா என்னுடைய அந்த மேன்மை போயிடும். நோ ஆனரிங், டோன்ட் டிஸ்ஆனர் காட். கடைசியாக 9வது குறிப்பு, கிவிம், அவருக்கே எப்பொழுதும் கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள். 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 12:27 நெகேமியா. இது ஒரு நீண்ட வசனம், ஆனால் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, 27ஆம் வசனம், 27 இருந்து
27. ஒரு நீண்ட வசனம் அது. 43 வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு பெரிய வசனம். தேவனுக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்தினார்கள். அதுல 27 வசனம், எருசலேமிலே அவர்கள் வந்தார்கள். தொடர்ந்து வசனத்தை படிச்சு பாருங்க. சுத்தம் பண்ணினார்கள், துதி செய்தார்கள். 30 வசனத்துல 30 சுத்தம் செய்தார்கள், துதி செய்தார்கள். தொடர்ந்து வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நின்றார்கள். 43 வசனத்தை வாசிக்கிறேன். 43. அந்நாளிலே பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாயிருந்தார்கள். 43 வசனம், அந்நாளிலே மிகுதியான பலிகள். In other words, thanksgiving, more thanks, more praise. மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. 44 வசனம், யூதா மனிதர்களும் ஆசாரியர்களும் சந்தோஷமானார்கள். என் அன்பானது கடைசி சொல்லப்படுகிறது, கிவிங் த க்ளோரி, கிவ் தேங்க்ஸ் ஆல்வேஸ். திரும்பமாக இதை உங்களோடு ரிவ்யூ பண்ண விரும்புகிறேன். நம்பர் 1, ஒரு ஊழியன் யார்? தேவனுக்கென்று காத்திருக்கிறவன். 2வது, தேவனுக்கென்று ஆயத்தமாய் இருக்கிறவன். ஏசாயா 6:8. 3வது, தேவன் அனுப்பப்பட்டவன். அது ஏசாயா 6:9. 3வது, அன்பானவர்களே, தேவன் வைத்த இடத்தில் இருக்கிறவன். You stay the place where you appointed. என் காரியமாக தேவன் எங்கே சொல்லுகிறார் அங்கே போகிறவர். மத்தேயு 21:28. அது மட்டுமல்ல, தன் காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறவன். தொடர்ந்து ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? நம்பர் 1, திருப்தி, அதாவது மன திருப்தியா இருக்கும், காம்படென்ட். தேவன் தந்த எல்லாவற்றிலும் திருப்தி. 2வது, அன்பானுடைய முழு மனம். 3வது, யுத்தம் செய்கிற மனப்பக்குவம். 4வது, சரியான ஒரு தெளிவு. 5வது, சோர்ந்து போகாத மனநிலை. 6வது, எந்த நிலையிலும் தேவனையை நோக்கி பார்க்கும் ஒரு தன்மை. 7வது, அன்பானுடைய தேவனை எப்போதும் கனம் பண்ணுவது. 8வது, தேவன் தந்த வெற்றிக்காக தேவனை துதிப்பது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆல்வேஸ் பிரைஸ் தி லார்ட். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் அவரை கனம் பண்ணுங்கள், அவரை மாத்திரமையப்படுத்துங்கள். வாழ்வும் வெற்றியும் ஒரு சொந்தமாய் மாறும். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்துல துயரம், துக்கம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். பெரிய கூக்குரல் இருந்தது, பெரிய கூக்குரல். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. இங்கே கூக்குரல் உண்டாயிற்று. 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல களிகூரல் கேட்கப்பட்டது. உன் கூக்குரலை களிகுரலாய் மாற்றுவார். உன் அழுகையை கர்த்தர் மாற்றுவார். உன் அழுகையை ஆனந்தமாய் மாற்றுவார். உன் துக்கங்களை துதியாய் மாற்றுவார். உன் வேதனைகளை சாதனையாய் மாற்றுவார். Be bold, be strong, always look to God, keep him, always give honor. அவரை கனம் பண்ணுங்க. சின்ன கேள்வி, நீங்கள் பண்றதெல்லாம் அவர் கனம் பண்ணதா, கனவீனம் பண்ணதா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும். நேற்று ஒரு இரவில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோட வந்தேன். என்னுடைய 55 ஆண்டுகளாக நான் எந்த இடத்துல போனாலும், வாகனங்களில் போனாலும், முடிந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவேன். அது எந்த இரவு நேரம் வந்தால் கூட அவருடைய பேச்சு கொடுப்பேன். நேற்று அப்படி வரும்போது ஒருத்தரோட பேச்சு கொடுத்தேன். அது இப்படிலாம் சொன்னார். நான் போயிருந்தேன், அந்த பாஸ்டர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், மிகுந்த மோசமான காரியங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ நான் இப்படி இருந்துட்டு போகிறேன், அங்கே போய் நான் அப்படி இருக்கிறத விட இங்கே இப்படி எடுத்துட்டு போகிறேன் சொல்லி இப்படியே இருந்துட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளைகளே, ஆனர் காட். நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். கீப் his commandments. ஆல்வேஸ் லுக் unto God. நான் சொன்னேன், நாட் டிஸ்கரேஜ். அது மாத்திரமல்ல, பி போல்ட், பி brilliant.
இப்படி இருங்க, தேவன் உங்களை நடத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசமா இருக்குமே, ஆனால் மற்றவங்களுடைய ஊழியர்களுக்கும் ஊழியருடைய அந்த குரூப்ல அனுப்புங்க. சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரிக்க வேண்டாம், விட்டுவிட வேண்டாம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். வசனம் சொல்கிறது, களிப்பின் சத்தம் தூரத்திலே கேட்கப்பட்டது. 12ஆம் அதிகாரம் அந்த 44ஆம் வசனம், அவர்கள் சந்தோஷமாயிருந்தார்கள். ஆமேன். அது மட்டுமல்ல, 47 கடைசி வார்த்தை, அலங்கமும் ஆலயமும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய ஊழியத்தில் சோர்வுகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இலக்கரிப்பு வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. தாயின் கரு உருவாக நாள் முதற்கொண்டு எங்களை திறந்து கொண்டீர். பெயர் சொல்லி அழைத்தீர். இந்த கனமான ஊழியத்தில் வைத்திருக்கிறேன். ஏளனங்கள் ஏராளம், எதிர்ப்புகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், பாடுகள் ஏராளம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வசனம் படித்தோமே, 10 முறை அவள் சொல்லி அனுப்பினார்கள். ஆண்டவரை, இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும் போது நாட் டு டிஸ்கரேஜ், சோர்ந்து விடாதபடி முழு தைரியத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இப்ப கேட்டோமே, துதியின் சத்தம் தூரத்திலே கேட்கப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி துதியின் சத்தம் கேட்கப்படட்டும். சோர்ந்து போன உள்ளங்களை எழுப்புங்க. சோர்ந்து போன திருச்சபை பிள்ளைகளை எழுப்புங்க. ஆண்டவரே, உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். உடைய ராஜ்யம் வரட்டும் ஐயா, கட்டப்படட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் பயன்படுத்துவார். உங்களை ஒரு நெகேமியாவாய், உங்களை ஒரு எஸ்ராவாய் தேவன் பயன்படுத்துவார். அர்ப்பணியுங்கள், ஒரு உறுதியா பற்றி கொள்ளுங்கள். நான் சொன்னது போல அன்பான பி போல்ட், பி போல்ட், பி கரேஜ். இந்த சூழ்நிலையிலும் உடைய கண்கள் அவரை விட்டு எடுக்க வேண்டாம். அழகான பாடல், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்வோம். முன் செல்லுங்கள், தேவன் உங்களை நடத்துவார். ஆமேன். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. உம் சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. நீர் எனக்கு துணையாய் இருப்பதால், சொல்லுங்க, உன் நிழலில் அகமகிழ்கின்றேன். நீ எனக்கு துணையாய் இருப்பதால் இறுதி வரை உறுதியுடன் உண்மையே பற்றி கொண்டே தாங்குதையாவும். ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்றீங்க? இறுதி வரை தாங்குதையா உன்னது கரம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, என் உயிரிலும் மேலானது. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 6003
001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.